ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விக்ரம் இப்படி மாறிட்டாரா? என்னடா இது லிஸ்ட்லேயே இல்லையப்பா. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் விக்ரம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஸோ விக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவார். நிறைய பேரால் ரசிக்கப்படுவார்ன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் உங்களோட தயவால் ஓரளவுக்கு போகும். சரி, ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் போனால் தான் ஆச்சு நம்மளோட சேனல், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு காலையில் வந்து டெய்லியும் ஒரு டாஸ்க் மாதிரி அவரே வந்து எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அது ஒரு சில வாட்டி வந்து 7:30 முடியுது. பட் இன்றைக்கி வந்து 7:30 முடியும் பார்த்தா இல்லை 8:30 முடிஞ்சிருக்கு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நேற்று வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பிரஜனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பார். ரொம்ப மட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையிலே வந்து பிரஜன் வந்து விக்ரம் கிட்டே பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு முடிவாக இருந்துச்சு. பிரஜன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கூட ஒரு இணக்கமாக சாண்ட்ரா விட்டு வேலைக்கு வந்து, ரைட்? ஏன்னா வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு பண்ணக்கூடாதுன்றது தான் விக்ரமோட விஷயங்கள். ஓகே, நாங்கள் அப்படியே இருக்கோன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ வந்துட்டு அவர் அந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிறார் நம்ம விக்ரம். நான் இன்னைக்கு கூட வந்துட்டு வேறு யாரையோ கலாய்க்க போகிறான்னு பார்த்தேன். இன்டர்வியூவில் வந்து எஃப்ஜியை கூப்பிட்டார். பரவாயில்ல, நல்லா இருக்கே. ஏன்னா நேற்று வந்துட்டு விக்ரமோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பார்னா, நீ வந்து தட்டி கேட்கணும், கூட இருக்கவங்களே நிறைய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தட்டி கேட்காம இன்னொருத்தங்க வந்து பண்ணுற அநியாயத்தை மட்டும் கேட்குறிய, இது நியாயமா? ஒரு விஷயம் கிடைக்கணும், இந்த பிக் பாஸில் ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, எஃப்ஜியை வந்து டார்கெட் பண்ணுறாரு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. என்னென்ன எஃப்ஜியை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வந்து பேச்சு கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு விஷயத்தை, அதாவது நேற்று ஸ்டார்டிங் என்ன சொன்னேன்னா, கேப்டன் இந்த 2வது வாட்டி கேப்டனாக இருக்கீங்க, உண்மையிலே பெரிய விஷயம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க போது என்னோடய கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஆனால் அடுத்த வாட்டிலாம் வந்து நீங்கள் வர மாட்டீங்க சத்தியமாக, ஏன்னா நான் வரப்போகிறேன்ற மாதிரி பேசினார் விக்ரம். அடுத்தது ஆரம்பித்தார். நேற்று உங்களால் ஒரு பர்சன், பேரெலாம் சொல்ல, உங்களால் ஒரு பர்சன் அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தங்க வரப்போகிறாங்க, ஒருத்தங்க பேச்சு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னு பதறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றார். செம்மல்ல? ஏன்னா இவரால் வந்து அந்த பொண்ணோட லைஃப் போகுது. ஏன்னா இவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு, அந்த பொண்ணுமே ஒரு ட்ராக் வந்து பண்ணுது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து இங்கே, ஏன்னா ஆப்போசிட்டில் வியானா உட்காந்துட்டு இருக்காங்க. சூப்பராக கேட்டார். வாய்ப்புல அப்படியே திருத்து முழிக்கிறாரு. ஆஹா, இவன் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பான்னு தெரியல. ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் கிளாப் பண்ணுறாங்க. பிரஜன்லாம் கிளாப் பண்ணுறாரு. அவர் வந்து இல்லை, அது வந்துட்டு மம்மி அவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சிருப்பாங்க அப்படி இப்படின்னாரு. உடனே அங்கேருந்து சரி காதல் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பிரஜன் அங்கேருந்து ஒரு அடி. அது வந்துட்டு எப்போ வேணாலும் வரலாம், எல்லாருமே வந்து 50-50 நினைப்பாங்க, ஆனால் 50-50 கிடையாது. அவர் சொல்கிறது 90-10 கூட இருக்குமா. இதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஐயோ, கிவ் அண்ட் டேக் பாலிசின்னா 90-10%. 50க்கு 50 இருந்துச்சுன்னா அதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுருக்கணுமா. அதே மாதிரி வந்துட்டு 90-10 கூட இருக்கலாமா. இது வந்துட்டு சுயநலம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமித் வந்துட்டு சரி அந்த அம்மியை வந்து நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணுவீங்கன்னு, எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு. உடனே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வந்தாங்க, ஏங்க ஒரு பொண்ணு பையனும் வந்து பேசினா அதுக்கு பேர் லவ்வான்றாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு அந்த மாதிரியும் பேசுது. அதாவது எஃப்ஜே கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும், கிளியராக. வெளியில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ அந்த இதெல்லாம் நம்ம பார்க்காத மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணும் பையனும் பேசுனா அதுக்கு பேர் லவ்வா. அவருக்கு ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்கான், அப்புறம் எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க? கரெக்ட் தானே? என்னமா நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க. இன்னும் நம்மளை வந்து மாக்கானா நினச்சிருக்காங்க பொழுது. அமித் கேட்ட கொஸ்டினுக்கு அப்படியே வந்து நான் பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுவேன்றார் இவர். அவங்க வந்து வெளியில் ஆள் இருக்குன்றதை பதிவு பண்ணிருக்காங்க வியானா. இவர் இல்லை, நான் அந்த ஆன்ட்டியை வந்துட்டு பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணி நான் கரெக்ட் பண்ணிடுன்றாரு இவர். அதுக்கப்புறம் இந்த திவ்யா உள்ள இன்டர்வியூ கொடுத்தாங்க. சூப்பராக அவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு லவ்னா என்னென்னா, ஒருத்தங்க கையை ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் விடக்கூடாது, அதுதான் லவ். நான் வந்துட்டு எப்பா நான் இந்த வீட்டில் நடக்கிறத சொல்லலப்பா, நான் வந்து ஹோலாக சொல்கிறேன்னு போயிட்டு அவங்க ஒரு அடியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒருத்தங்க கையை பிடிச்சா கடைசி வரைக்கும் விடக்கூடாது. என்னென்னா ஆதிரி ஒரு கையை பிடிச்சாப்புல, கடைசியில் என்ன பண்ணுறாரு, இல்லை அவங்க தான் வந்துட்டு அதை தப்பாக நினச்சிட்டாங்க, நான் வந்து அந்த மாதிரி நினைக்கவே இல்லைன்ட்டார். இப்போ வந்து அழகாக இன்னொரு வியானான்னு ஒரு பொண்ணு வந்தோடனே அங்கே பிட்ட போகிறார். அதுக்கு முன்னாடி திவ்யாவுக்கு ஒரு பிட்ட போட்டார். பேசிட்டு போது திவ்யா கையை பிடிக்கிறாரு. என்னத்தை சொல்ல. ஆனால் இன்றைக்கி விக்ரம் வந்து தரமாக இந்த கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு சூப்பராக வந்து ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அதை கேட்டவுடனே கண்ணியிலேருந்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டு, சரியான கொஸ்டின், இப்போ பேசிட்டின்னும் போது வெப்ஜேக்கு மூஞ்சி மாறிடுச்சு. திரும்பவும் வந்துட்டு பதிவு பண்ணாங்க வியானா. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இவருக்கு உண்மையிலேயே வெளியே ஆள் இருக்குது, நான் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன், இதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்மக்கிட்ட வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்களாம், வீடியோலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுமா லைவில். ஆனால் அவங்க வந்து வெளியே சொல்லும்போது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு வியானா சொல்லுவாங்களாம், எஃப்ஜே இருக்குன்னு சொல்லுவாங்களாம்.
என்னத்த சொல்ல. ஆனா எஃப்ஜேக்கு வெளியில வந்து நல்ல ஒரு பெரிய அதான் ஒரு லவர் இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 35,000க்கு பேக் வாங்கி தருவாராம். 20 சில்லறைக்கு வந்துட்டு 20,000 சில்லறைக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் வாங்கி தருவாராம். சூப்பர்ல. ஸோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. ஆனா விக்ரமோட இந்த புது அவதாரம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இத அவரு ஃபாலோ பண்ணாருன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு பிளேயரா வருவார். இத தான் நான் முதல்ல இருந்து சொல்லியிருந்தேன். எப்பயுமே வந்து விஜய் பார்வதி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, இந்த மாரி விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணா சூப்பரா இருக்குன்னு. நல்லா இருக்கு. நல்ல முடிவா இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. பாய் நண்பர்களே.